எப்படியோ நல்லா படிச்சு இந்த காலேஜ் வந்தாச்சு. இங்கேயும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு அப்பா அம்மாவை காப்பாற்றணும். இங்க பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்ட்ரைட்டா போய் செகண்ட் லெஃப்ட் எடுங்க ப்ரோ. ஸ்ட்ரைட்டா போய் செகண்ட் லெஃப்ட். தேங்க்யூ. அண்ணா இங்க அட்மிஷன் எங்க நடக்குது? உள்ளார. சரி தேங்க்யூ. ஹாய் ப்ரோ. ஹாய். ஹாய். உங்க பேர்? சிவாரண்ணா. உங்க பேர்? சாண்ட்ரா. மலையாளம் தெரியுமா? தெரியாது. எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். பரவாயில்ல. எல்லாரும் உட்காருங்க. நீங்க இப்ப அட்மிஷன்ல எல்லாருமே செலக்ட் ஆயிட்டீங்க. கம்மிங் Thursday வந்துட்டு உங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல் வந்துட்டு சப்மிட் பண்ணுங்க. நீங்க அடுத்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து காலேஜ் வர மாதிரி. 1 week later. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இங்க நின்று இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி இப்பதான் ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்கேன். எங்க போறதுன்னு தெரியல, யாரையும் காணோம், அதான் நின்று. நானும் ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி தான். சரி வாங்க, எனக்கு தெரிய கூப்பிட்டு போற வாங்க. ஓகே ப்ரோ போலாம். வாங்க ப்ரோ. ப்ரோ உங்க பேரு? லோகேஸ்வரன். சசிகன். யாஷ். சசிகன். சரி ப்ரோ வாங்க கேம் விளையாடுவோம். என்ன கேம் ப்ரோ? எனக்கு பழக்கம் இல்ல ப்ரோ. வாங்க ப்ரோ இறக்குங்க ப்ரோ. இன்ஸ்டால் பண்ணுங்க. பழகிக்க வேண்டியதான். அவ்வளவுதான். நம்ம நாலாம் பாரு ஹீரோயிக்ல இருக்க பாரு. ஹீரோயிக் ப்ரோவா இருக்கறாங்களா? ப்ரோ என்ன பாருங்க. 1 week later. பார்த்துட்டே இருந்தா பத்தாது ப்ரோ, போய் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்றேன்டா. கொஞ்சம் பேசணும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை லவ் பண்றேன். என்ன லவ் பண்றீங்க? ஆமா. நீங்களா? இந்த மூஞ்செல்லாம் எவனாவது லவ் பண்ற மாதிரி இருக்கா? தயவு செஞ்சு இந்த மாதிரி எங்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிடாதீங்க. கிளம்புங்க. பல நிராகரிப்புகளை தாண்டி அவன் அன்பு கொண்டவரும் அவனை நிராகரிக்கும் போது மன அழுத்தம் அவனை உட்கொள்கிறது. இக்குறும்படத்திலிருந்து நாம் அறிவதென்னவென்றால், வாழ்க்கையில் வரும் இது போன்ற துன்பங்கள் உங்களை மன அழுத்தத்திற்கு ஆளாக்கலாம். இந்த மன அழுத்தம் உங்களை தவறான பழக்கங்களுக்கு இழுத்து செல்லலாம். போதைப்பொருள் பயன்படுத்துதல் மற்றும் ஆன்லைன் விளையாட்டுக்கள் விளையாடுதல் போன்றவை உங்களுக்கு மேலும் மன அழுத்தத்தை தான் தருமே தவிர துன்பத்திலிருந்து விடுவிக்காது. மேலும் அதிலிருந்து மீள்வது முடியாத காரியமாகிவிடும். அதற்கு பதிலாக துன்பங்களை எதிர்த்து போராடுங்கள். அதிலிருந்து விடுபட பயணம், கல்வி, உடற்பயிற்சி, விளையாட்டு போன்ற நேர்மறை பழக்கங்களை எடுத்துக்கொள்ளலாம். நம்மை ஒரு உயரிய இடத்திற்கு கொண்டு செல்லும்.